பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினாரல்லவா, அவரை துதிக்கலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே இந்த தலையை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரவர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 33 அதிகாரம் வசனங்கள் 15, 16. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், ஒருவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண வேண்டுமானால் அவன் என்ன செய்யணும்னு சொன்னால், செம்மையானதை பேசணும், நம்ம நாவை கட்டுப்படுத்தணும், பரிதானம் வாங்கக்கூடாது, நம்ம கைகளை சுத்தமாக வச்சிருக்கணும், தீய யோசனைகளே கேட்கக்கூடாது, நம்ம காதை பரிசுத்தமாக காத்துக்கணும், கெட்டதை பார்க்கக்கூடாது, நம்ம கண்ணை பரிசுத்தமாக, மொத்தத்தில் நம்ம எல்லா உறுப்புகளையும் பத்திரமா பரிசுத்தமா அவருக்கு பிரியமா பார்த்துக்கிட்டோமா, அவர் என்ன செய்வாராம்? பூமியின் உயர்ந்த இடம், பூமியே நம்மளால பார்க்க முடியாது, பூமியை விட உயர்ந்த இடத்துல வைப்பாராம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கூட இந்த பூமியிலேயே, பூமியின் உயர்ந்த இடம். ஆஹா, எவ்வளோ பெரிய பாக்கியம். அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் பூமியின் உயர்ந்த இடங்களில் வாசம் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதே அப்பா. அப்பா உமக்கு நன்றி நன்றி அப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தெரியணும் அப்பா. தங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் தங்கள் ஒவ்வொரு உமக்கு நேராக சீர்படுத்துகிற உமக்கு பிரியமானது செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பூமியின் எந்த இடங்களில் வாசம் பண்ண செய்வேன் என்று வாக்கப்பட்டிருக்கீங்களே தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு அதற்கு தகுதிப்படுத்துங்கப்பா. நாங்கள் பலவீன பாண்டங்கள் தான் கர்த்தாவே அப்பா. எங்கள் ஒவ்வொரு அவைங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொரு அவைங்களையும் உமக்கு நேராக்குங்கப்பா. அப்பா உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரணும்ப்பா. இந்த வேளையிலும் என்னுடைய ஒவ்வொரு அவைங்களும் உமக்கு பிரியமான ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்மின் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுங்கப்பா. உம்மின் உயர்ந்த இடங்களில் ஏறப்படுங்க தகப்பனே. உம்முடைய கருத்தில் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரொக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.